கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான வாலிப பிள்ளைகள், கிழக்கு திருச்சபையின் வாலிப பிள்ளைகள் அழகாக பாடல் கூட்டத்தையும் நடத்தி சிறப்பு பாடலையும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அருமையான வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் தேவன் பெருக்கமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த 10 நாட்கள் ஜெப கூட்டங்களில் இன்றைக்கு 5வது நாளாக நாம் கூடி வந்திருக்கிறோம். விசுவாசத்தின் முன்னுரிமைகள், ப்ரையாரிட்டிஸ் ஆஃப் ஃபெய்த் என்ற தலைப்பில் நாம் பாடங்களை படித்து வருகிறோம். விசுவாசம் எதையெல்லாம் முக்கியப்படுத்தும், விசுவாசம் எவைகளுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கும், எதற்கு முக்கியத்துவம் முதலிடம் கொடுக்கும் என்பதை நம்ம ஒவ்வொரு நாளும் படித்து தொடர்ந்து ஜெப நேரத்தில் ஈடுபட்டு வருகிறோம். இன்றைக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்றால், நமது ஜெபங்களில் கருத்தானவைகள் மீது கவனம் வைத்தல். ஃபோக்கஸிங் ஆன் திங்ஸ் தட் மேட்டர் இன் ஆர் ப்ரேயர்ஸ். நமது ஜெபங்களில் கருத்தானவைகள் மீது கவனம் வைத்தல். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம ஜெபங்கள் சில நேரம் கருத்தில்லாமல் கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று பார்க்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலையும் அப்புறம் லூக்கா 11ஆம் அதிகாரத்திலையும் 2 இடங்களில் பரமண்டல ஜெபம் இருக்கிறது. 10 கட்டளைகள் பைபிளில் 2 இடத்துல இருக்கிற மாதிரி பரமண்டல ஜெபம் பைபிளில் 2 இடங்களில் இருக்கிறது. அதில் இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் இந்த பரமண்டல ஜெபத்தையும் சேர்த்து அவர் சொல்லிக் கொடுத்தார். அதில் ஆண்டவர் ஒரு ஜெபம் எப்படி இருக்கணும் என்பதற்கு ஒரு மாதிரி ஜெபமாக கற்றுக் கொடுத்தார். அதில் பாருங்களேன், மத்தேயு 6:9-10, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, சரிங்களா, இப்படித்தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பேட்டர்ன், ஒரு மாதிரியை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். சரிங்களா? நம்ம அதையே திரும்ப திரும்ப சொல்கிறோம், அதுவும் தவறு கிடையாது, சரிங்களா? ஆனால் இட் இஸ் எ பேட்டர்ன், இட் இஸ் என் எக்ஸாம்பிள். இப்படி தான் ஜெபிக்கணும் என்பதற்கு ஒரு மாதிரியை தேவன் கொடுத்திருக்கிறார். பாருங்கள், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. தேவனுடைய தேவைகள் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் முதல் காரியம் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, 2வது உம்முடைய ராஜ்யம் வருவதாக, தேவனுடைய 2வது தேவை. தேவனுடைய 3வது தேவை என்ன? உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம், தேவனுடைய தேவைகள் 3 அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வசனங்களின் அடிப்படையில். ஆகவே தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அவருடைய ராஜ்யம் எனக்குள்ளே ஏற்கனவே வந்திருக்கிறது என்று உணர்ந்து அந்த ராஜ்யத்திற்கேற்ற வாழ்க்கை. உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னா இனிமே வரும் சரிங்களா என்று எதிர்பார்ப்பது அல்ல. ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே, அப்படி தானே சொன்னார். தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்குது. அந்த ராஜ்யத்திற்கு ஏற்ற வாழ்க்கை தான் வாழ்கிறோமா? உம்முடைய சித்தம் அங்கே செய்யப்படுவது போல இங்கேயும் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அப்போது ஜெபத்தில் ஆண்டவர் முதலாவது 3 தேவைகள், பரலோகத்தின் தேவனுடைய தேவைகளை அங்கே முன்வைக்கிறார். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் என்னது? அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வேண்டிய ஆகாரம். மனிதனுடைய தேவைகள் 3 இருக்கும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரம், அப்புறம் 2வது என்ன? அதுக்கப்புறம் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாதபடிக்கு, சரிங்களா? எங்களுக்கு வேண்டிய ஆகாரம், எங்கள் சோதனைகள், அப்புறம் 3வது அதுக்கப்புறம் என்ன? எங்கள் கடனாளிகளுக்கு எங்களுக்கு வேண்டிய மன்னிப்பு. சரிங்களா? ஸோ மனிதனுடைய தேவைகள் 3. இந்த ஜெபத்தில் சொல்லுங்கள், பரமண்டல ஜெபத்தில் எதுங்க முதல்ல வருது? தேவனுடைய தேவைகள் தான் முதல்ல வருது. இதை மனசில் வச்சுக்கோங்க, பின்னாடி வரும். ஜெபங்கள்
ஓகே, இன்றைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 21ஆம் நூற்றாண்டில் வாலிப ஆண் பெண் பிள்ளைகள் மத்தியில் ஒரு பிரபலமான வார்த்தை, வாலிப பிள்ளைகள் மத்தியில் என்ன வார்த்தை தெரியுமா? ரிலேஷன்ஷிப். காலேஜில் படிக்கிற பிள்ளைகளும் சரி, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளும் சரி, எல்லாமே அடிக்கடி பயன்படுத்துகிற இப்போ இருக்கிற வார்த்தை ரிலேஷன்ஷிப். அவன் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறான், அஃபேர், அவனுக்கு ஒரு அஃபேர் இருக்குது. பாய்ஸ் கேர்ள்ஸ் இப்படி தான் பேசிக்கிறது, ஒரு உறவில் இருக்கிறாங்க. அதாவது ஒருவர் இன்னொருவரிடம் நெருங்கி பழகுவதை, லவ் பண்ணுவதை அப்படி சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? அவன் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறான், அவன் ஒரு அஃபேரில் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, நம்ம என்ன அஃபேரில் இருக்கிறோம் என்பதை தான் இன்றைக்கி படிக்க போகிறோம். ஜெபங்கள் 2 வகைப்படும், 2 வகை ஜெபங்கள். முதலாவது வகை என்னவென்றால் செல்ஃப் சென்டர்ட், நீட் சென்டர்ட் ப்ரேயர்ஸ். எப்படிப்பட்ட ஜெபங்கள்? சுயத்தை, தேவைகளை மையப்படுத்தும் ஜெபங்கள். செல்ஃப் சென்டர்ட் ப்ரேயர்ஸ், நீட் சென்டர்ட் ப்ரேயர்ஸ். இதாங்க முதல் வகை ஜெபம். இதைத்தான் நம்ம முதல்ல எப்பொழுதுமே செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். Often our prayers are weak and ineffective because they center only around ourselves. பெரும்பாலும் நம்முடைய ஜெபங்கள் பலவீனமான ஜெபங்களாக இருக்கின்றன, சக்தியற்ற ஜெபங்களாக இருக்கின்றன. ஏன் என்றால் நம்முடைய ஜெபங்கள் பெரும்பாலும் எதை சுற்றி தான் இருக்குது? நம்மை சுற்றி தான் இருக்குது, நம்மை சுற்றியே தான் இருக்குது. We pray to God about what we wish to have. ஆண்டவரே, எனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன ஆசை, இதைத்தான் நம்ம ஜெபங்களில் சொல்கிறோம். We focus on our needs and the challenges we face rather than on God. எதில் முக்கியப்படுத்துகிறோம் தெரியுமா? ஜெபத்தில் நம்மளோட கவனமெல்லாம் எங்கே இருக்குன்னா, எனக்கு என்ன தேவை, என்னுடைய தேவைகள் என்ன, நான் சந்திக்கிற சவால்கள் என்ன என்று இவைகளில் தான் கவனம் செலுத்துகிறமே ஒழிய யார் மேலே கவனம் செலுத்துகிறது கிடையாது, தேவன் மேலே கவனம் செலுத்துகிறதே கிடையாது. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படித்தான் இருக்கிறதா நம்முடைய ஜெபங்கள்? மை ரெக்வெஸ்ட்ஸ், மை விஷஸ், மை ஏர்னிங்ஸ், மை ஹோல் லைஃப், என்னுடைய ஆசைகள், என்னுடைய கோரிக்கைகள், என்னுடைய இயக்கங்கள், என்னுடைய முழு வாழ்க்கை, இப்படி தான் நம்ம ஜெபிக்கிறோம். ஸோ ப்ரேயர் பிகம்ஸ் ஒன் சைடட், செல்ஃபிஷ் அண்ட் ராங். இப்படி ஜெபம் பண்ணுறதுனால நம்மளோட ஜெபம் எப்படி இருக்கான்? ஒருதலை பட்சமாகவே இருக்கான். புரியுதுங்களா? ஒருதலை பட்சமான ஜெபங்கள். ஏன்? எனக்காகவே நான் கேட்டுட்டு இருக்கிறேன். சுயநலமான ஜெபங்கள், தப்பான ஜெபங்கள். விளங்குதா உங்களுக்கு? அன்பானவர்களே, இதான் முதல் வகை ஜெபம். என்ன ஜெபம்? செல்ஃப் சென்டர்ட் ப்ரேயர்ஸ், நீட் ஓரியன்டட் ப்ரேயர்ஸ். சுயத்தை மையமாக வைத்து, தேவைகளை மையமாக வைத்து ஜெபிக்கிற ஜெபங்கள். இதெல்லாம் எப்படிப்பட்ட ஜெபங்களா? ஒருதலை பட்சமான, ஒருதலை காதல் மாதிரி. சரிங்களா? அதாவது அந்த பக்கம் இருக்கிற அந்த பெண் என்ன லவ் பண்ணுதோ பண்ணலையோ, அதை ஏற்றுக்கதோ ஏற்றுக்கலையோ, ஒரு பையன் அல்லது ஒரு பெண்ணு அந்த பெண் அந்த பையனையோ அல்லது அந்த பையன் அந்த பெண்ணையோ அப்படி தானாக லவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தெரியும் நமக்கு இது ஒருதலை காதல். அதே மாதிரி தான் நம்முடைய ஜெபங்களும் ஆண்டவருடைய தேவைகள் என்ன அப்படின்னு யோசிக்காமலே நம்ம தேவைகளே ஆண்டவர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? பரமண்டல ஜெபத்தை இன்னும் சரியாக நம்ம புரிஞ்சுக்கல. முதல்ல பார்த்தோம்ல, பரமண்டல ஜெபத்தில் திரும்ப படிங்க, நல்லா படிங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் இந்த பரமண்டல ஜெபத்தை அப்படியே கிளிப்புள்ள மாதிரி நட 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 நடா சொன்னால் போதுன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. சில நேரம் அதை சொல்லாட்டி அது பாவமோன்ற மாதிரி கூட நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, ஆண்டவர் ஒரு விதம் தாங்க, ஒரு மாடல் ப்ரேயர் அது. சரிங்களா?
அப்போ ஜெபங்களில் முதல் வகை ஜெபம் என்ன? சுயத்தை மையப்படுத்தும், தேவைகளை மையப்படுத்தும் ஜெபங்கள். ரெண்டாவது ஜெபங்களுக்கு போவோம். ரெண்டாவது வகை என்ன? God centered prayers, relationship centered prayers. உறவை மையப்படுத்தும் ஜெபங்கள், தேவனை மையப்படுத்தும் ஜெபங்கள். முதல் வகை என்னன்னு பார்த்தோம், தேவைகளை மையப்படுத்தும் ஜெபங்கள். ரெண்டாவது என்ன? தேவனை மையப்படுத்தும் ஜெபங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனை பிரியப்படுத்தும் ஜெப வாழ்வுக்கு ஒரு வித்தியாசமான குவி மையம் இருக்கிறது. குவி மையம்னா ஃபோக்கஸ். தேவனை பிரியப்படுத்தும் விதத்திலே நாம் ஜெபிக்கணும், நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான ஜெப வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வேறு ஃபோக்கஸ் இருக்குங்க. நம்ம ஃபோக்கஸ் என்ன? நம்முடைய குவி மையம் என்ன? நம்முடைய கவனம் என்ன? என் தேவை, எனக்கு அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், இது நடக்கணும், அது நடக்கணும். இது நம்முடைய ஃபோக்கஸ். ஆனால் தேவனுக்கு பிரியமாக ஜெபிக்கணும்னா அதுக்கு வேறு ஃபோக்கஸ் இருக்கான். அது என்ன? The focal point is no longer our want to have list, but God himself. அப்போது இந்த தேவனுக்கு பிரியமான ஜெப வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அதில் இருக்கிற குவி மையம் எதில் கவனம் செலுத்தணுமா? எனக்கு இது தேவை, அது தேவை, அது தேவை, இது தேவை, அந்த பட்டியல் கிடையாது. எனக்கு யார் தேவை? ஆண்டவரே தேவை. தேவனே நமது தேவை என்று உணர வேண்டும். ஒரு புதிய ஜெப அனுபவத்திற்கு இந்த பார்வைதான் திறவுகோல் போன்றது. நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்களேன். ஒரு புது ஜெப அனுபவம் நமக்கு தேவை. அதுக்கு தான் திறவுகோல். என்ன திறவுகோல்? தேவைகளை கூடாது. யாரை முக்கியப்படுத்தணும்? தேவனை முக்கியப்படுத்த வேண்டும் என்பதுதான் பாடம். கேள்விகள் பாருங்களேன். நமக்கு பரிசுகள் வேண்டுமா? ஆண்டவர் கொடுக்குற ஈவுகள் வேண்டுமா? அல்லது ஆண்டவரே வேண்டுமா? Do you want the giver or his gifts? பரிசு கொடுக்குற வேண்டுமா அல்லது அவர் கொடுக்குற பரிசு தான் வேணுமா? எது வேணும்? பரிசுகள் தான் வேணும். Do we long for the blessed or only his blessings? ஆசீர்வதிக்கிறவர் வேண்டுமா அல்லது அவருடைய ஆசீர்வாதங்கள் மட்டும் வேண்டுமா? எது வேணும்? ஆசீர்வாதங்கள் வேண்டும். நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்ம ஜெபத்தில் எத்தனை தடவை ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். நீங்கள் நார்மலாக நீங்கள் இன்னொருத்தர் ஜெபம் பண்ணும்போது கூட நீங்கள் கவனித்து பாருங்கள். அதில் அவர் அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்ன வார்த்தையாக தான் இருக்கும்? ஆசீர்வதியும். சின்ன பிள்ளைகளும் ஃபஸ்ட் டேனி தாமஸ் அடிக்கடி சொல்லுவார்ல, லார்ட் பிளஸ் மம்மி, லார்ட் பிளஸ் டேடி, அப்படி தானே? அந்த ஒரு ஜெபம் சொல்லி கொடுப்பாங்கல்ல, பிளஸ் மம்மி, பிளஸ் டேடி, பிளஸ் மை தாத்தா, பிளஸ் மை பாட்டி, பிளஸ் மை ஸ்கூல், பிளஸ். சின்ன பிள்ளைகளும் அப்படி தான் இருக்கிறாங்க, பெரியவங்களும் அப்படி தான் நம்ம இருக்கிறோம், என்னையும் சேர்த்து. ஆனால் ஒரு வித்தியாசமான குவி மையம் இருக்கிறது. அது என்னது? தேவைகள் கிடையாது, தேவன். ஆசீர்வாதங்கள் கிடையாது, ஆசீர்வதிக்கிறவர். பரிசுகள் கிடையாது, பரிசு கொடுக்கிறவர் என்பது நம்முடைய கவனமாக மாற வேண்டும். Prayer that is pleasing to God first recognizes God as my faithful friend whose companionship I seek because he is important to me, not because I want something from him. என்ன அழகாக எழுதியிருக்கிறாருன்னு இந்த ஜெபவார வாசகங்களை ஆயத்தம் படுத்தியிருக்கிற அந்த ஆசிரியர் டாக்டர் ஃப்ராங்க் ஹேசல் சொன்னேன்ல, அவர் சொல்கிறார் பாருங்க, தேவனுக்கு பிரியமான ஒரு ஜெபம் என்ன செய்யும் என்றால், முதலாவது தேவனை என்னுடைய உண்மையான நண்பனாக அடையாளம் கண்டுபிடிக்கும். தேவன் யாரு? உண்மை உள்ள சிநேகிதன் என்று அடையாளம் கண்டுபிடித்து அந்த ஜெப வாழ்க்கையில் எதை தேடுவோம் அப்படின்னா, அவருடைய தோழமையை நாம் தேடுவோம், அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை தேடுவோம். அவர் ஏதாவது கொடுப்பாரு என்று அவர் கொடுப்பதை அல்ல, கொடுக்கிறவரை, அவரையே தேடுவது,
அதாங்க ஆண்டவருக்கு பிரியமான ஜெப வாழ்க்கை. Who he is much more important than the things he gives me. அவருக்கு என்ன கொடுக்கிறார், அவர் எனக்கு என்னெல்லாம் கொடுக்கிறார், அவர் கொடுக்கிற காரியங்களை விட அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதுதான் நமக்கு அதிக முக்கியமான தேவை. அதை புரிஞ்சுக்கணும். அவர் எப்படிப்பட்ட தேவன் என்று புரிந்து நாம் அவரையே தேட வேண்டும். Knowing him is the reason I want to talk to him in the first place. அவரை அறிந்து கொள்ள வேண்டும், அவரை அறிகிற அறிவில் வளர வேண்டும். அதற்காகத்தான் நான் அவரோடு பேச வேண்டும். இதாங்க முதல் பிரதானமான தேவை. சரிங்களா? அது பல நேரங்களில் நம்ம அவர் கொடுக்குறதான் தேடிட்டு இருக்கிறோம். சரிதானே? அவர் என்ன கொடுப்பாரு, அவர்கிட்ட போய் கேளு, இதை கேளு, அதை கேளு. அவர் கொடுக்கறது தான் கேட்டுக்கிட்டு இருக்கிற மொழிய நம்ம அவரையே கேட்கறது கிடையாது. சிம்பிளாக சொல்கிறேன்னு, எளிமையாக சொல்கிறேன். ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்றும் அப்படின்னு கேட்குறோமா? அப்படி கேட்குறது ரொம்ப குறைவு தான். உம்மோட குணத்தை நான் வெளிப்படுத்தணும் ஆண்டவரே என்று கேட்பதெல்லாம் குறைவு தான். கேட்குறது என்ன? ஆண்டவர் இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும், இது நடக்கணும், அது நடக்கணும். அன்பான தேவ பிள்ளைகளே, we are not servants but friends of Jesus. நாம் வேலைக்காரர்கள் கிடையாது, இயேசுவின் சிநேகிதர்கள் என்று இயேசுவை சொன்னார். வாசிக்கலாமா? யோவான் 15:13-15 வரைக்கும், ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராக இருப்பீர்கள். ரொம்ப முக்கியமான வசனம் அடுத்து வருது. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அன்பானவர்களே, ஆண்டு என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்களாம் எனக்கு ஊழியக்காரர்கள் சொல்ல மாட்டேன். யூ ஆர் நாட் மை சர்வன்ட்ஸ், யூ ஆர் மை ஃப்ரெண்ட். ஐ எம் யுவர் ஃப்ரெண்ட். நீங்கள் என்னுடைய வேலைக்காரர்கள் கிடையாது, என்னுடைய ஊழியக்காரர்கள் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் யார்? என்னுடைய சிநேகிதர்கள். பிரியமானவர்களே, இது ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் யோவான் 15. அந்த இடத்துல நம்ம பாருங்களேன், அந்த வசனத்தில் இருக்குல்ல, இனி நான் உங்களை ஊழியக்காரர். அந்த ஊழியக்காரன் என்பதற்கு என்ன கிரேக்க வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா தோலாய் என்ற வார்த்தை, அல்லது தௌலாய் அப்படின்னு சொல்லுவாங்க. தோலாய் ஊழியக்காரன் என்ன அர்த்தமா? அந்த இடத்துல இருக்கிற அந்த வார்த்தைக்கு அடிமைகள்னு அர்த்தம், சரியான அர்த்தம். நான் உங்களை அடிமைகள் என்று சொல்ல மாட்டேன். நீங்கள் யார்? என்னுடைய நண்பர்கள் என்று கிறிஸ்துவானவர் சொல்லியிருக்கிறார். ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? நண்பர்களுக்கும் அடிமைகளுக்கும். அந்த காலத்தில் ரோம் அரசாங்கத்தில் அல்லது ராஜாக்களினுடைய அரண்மனையில் நிறைய பேர் இருப்பாங்களே, மந்திரிகள், விகட கவிகள், அப்படிலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? அதுபோல் அரசவையில் ஒரு ஸ்பெஷல் குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு சிறப்பான ஒரு கூட்டம் ஒன்று இருந்துச்சான். அந்த கூட்டத்துக்கு என்ன பேர்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் த கிங், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் தி எம்பரர், சக்கரவர்த்தியின் சிநேகிதர்கள் அல்லது ராஜாவின் நண்பர்கள்னு ஒரு சிறப்பான ஒரு கூட்டம் இருந்துச்சான். சரிங்களா? அவங்க என்ன செய்வாங்க பாருங்களேன். பண்டைய அரசர்களின் அரசவைகளில் ராஜாவின் நண்பர்கள் என்று அறியப்பட்டிருந்த ஒரு சிறப்பான கூட்டத்தார் இருந்தனர். படைத்தலைவர்கள் மற்றும் தேசாதிபதிகளை சந்திக்கும் முன் ராஜா முதலில் யார் கூட தான் பேசுவாராம்? அடிக்கடி அவர்களோடு தான் பேசுவார். யார் கூட? படைத்தலைவர்கள், மந்திரிகள், தேசாதிபதிகள். இவங்ககிட்டலாம் பேசுறதுக்கு முன்னாடி ராஜா முதல்ல ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட தான் அடிக்கடி யார்கிட்ட தான் பேசுவாராம்? அந்த ராஜா தம்முடைய சிநேகிதர்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் த கிங், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் தி எம்பரர், சக்கரவர்த்தியின் சிநேகிதர்கள் ஒரு கூட்டம் இருக்கும். அவங்ககிட்ட தான் முதல்ல பேசுவாராம்.
இன்னொரு ப்ரிவிலேஜ் பாருங்களேன், அவங்களுக்கு இருக்கிற இன்னொரு பெரிய ஸ்லாக்கியம். அதை அப்படியே ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். தேர் வேர் பீப்புள், தீஸ் வேர் பீப்புள் ஹி ட்ரஸ்டட். அவர்களைத்தான் இந்த ராஜா நம்புவாராம். முதல்ல யாரை? இந்த நண்பர்களை. They had access to the king at all times, even to his bedchamber early in the mornings. இந்த சிநேகிதர்கள், ராஜாவின் நண்பர்கள் இருக்கிறாங்கல்ல, இவங்க எந்த நேரமும் ராஜா கிட்ட போகலாமா, எப்போனாலும் ராஜா கிட்ட போகலாம். ஈவன் அந்த ராஜாவுடைய அந்தப்புறம் விடிய காலையில், நம்ம விடிய காலை எந்திரிக்கும் பொழுது நம்மளை யாராவது பார்க்கணும் விரும்புவோமா? ஏன்னா தலையெல்லாம் உழைஞ்சி கண்ணா பின்னான் இருக்கும், அப்படி தானே, வாயெல்லாம் கொடுவா ஓடி அப்படி இப்படி இருக்கும், சரியா? அப்போது நம்ம எழுந்த உடனே யாரையும் பார்க்க விரும்ப மாட்டோம். ஆனால் பாருங்களேன், இந்த ராஜா விடியற் காலையில் கூட early in the mornings இந்த நண்பர்கள் வந்தால் கூட ராஜா என்ன செஞ்சிருவாராம்? பார்த்துருவாராம். They had the ear of the king. இந்த நண்பர்கள் எந்த நேரம் போனாலும் ராஜா அவங்க சொல்கிறத கேட்பார். Being a friend of the king had immense privileges. ஒரு ராஜாவுக்கு நண்பர்களாக இருக்கும் பொழுது அதில் என்ன அடங்கி இருந்துச்சான்? எல்லையில்லாத சிலாக்கியங்கள் அடங்கி இருந்தது அப்படின்னு வாசிக்கிறோம். நம்முடைய அட்வென்டிஸ்ட் ஊழியக்காரர் ஒருத்தர் அது எழுதியிருக்கிறார், இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் என்ற ஒரு புத்தகத்தில். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன். இன்றைக்கி நிறைய வாலிப பிள்ளைகள் மத்தியில் இருக்கிற வார்த்தை என்ன வார்த்தை? ரிலேஷன்ஷிப், அஃபேர். அவன் ஒரு அஃபேரில் இருக்கிறான், அவன் ஒரு அஃபேரில் இருக்கிறான். நம்ம என்ன அஃபேரில் இருக்கிறோம்? நம்ம தேவனோடு ஒரு நெருக்கமான உறவில் இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். ஆண்டவர் நம்ம பார்த்து என்ன சொன்னார்? அடிமைகள் சொன்னாரா, நண்பர்கள் சொன்னாரா? நண்பர்கள், சரிதானே? நீங்களும் நானும் யாருடைய நண்பர்கள்? ராஜாதி ராஜாவின் நண்பர்கள், அண்ட சராசரம் ஆளக்கூடிய சக்கரவர்த்தியின் சிநேகிதர்கள் நீங்களும் நானும் என்றால், இப்போ நமக்கும் ஆண்டவருக்கு எவ்வளோ நெருக்கம் இருக்கணுங்க. ஆண்டவரை கேட்கணுமா, அவர் கொடுக்குறத கேட்கணுமா? ஆண்டவரை கேட்கணுமா, அவர் கொடுக்குறத கேட்கணுமா? ஆண்டவரை தான் கேட்கணும். ஆண்டவரே, உங்கள் வாழ்க்கை, உங்கள் குணம் எல்லாம் என் வாழ்க்கையில் வெளிப்படணும். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஏன் வருகிறோம் இயேசுவிடம்? ஏன் வருகிறோம்? உதவிக்காக வருகிறோமா, உறவுக்காக வருகிறோமா? ரெண்டு கேள்வி நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். உதவிக்காக வருகிறோமா, அவரோடு உறவுக்காக வருகிறோமா? ஏன் வருகிறோம் இயேசுவிடம்? நண்பர்களாக வருகிறோமா, நச்சரிக்கிறவர்களாக வருகிறோமா? நச்சரிக்கிறோம்ல, ஆண்டவர் எனக்கு இதை தாரும், அதை தாரும், அதை தாரும், இதை கொடு, அதை கொடு, ஆண்டவர் எனக்கு இது வேணும், அது வேணும். நச்சரிக்கிறோம்ல. எலன் வைட் அம்மையார் எழுதியிருக்காங்க ஒரு இடத்துல, ஆண்டவரை நச்சரிக்கணும். எதுக்கு நச்சரிக்கணும் தெரியுமா? எனக்கு பரிசுத்த ஆவியை தாரும் என்று ஆண்டவர்கிட்ட நச்சரிக்கணுமா? அதை நச்சரிக்கிறோமா? அப்படி நச்சரிக்கலாம். நம்ம என்ன நச்சரிக்கிறோம்? இந்த உலகத்துக்குரிய காரியங்களையே கேட்டு 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 ஆண்டவர் என்ன செய்கிறோம்? நச்சரிக்கிறோம். அதனால் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கிறார். நம் ஜெபங்களில் தேவன் மையமா, தேவைகள் தான் மையமா? எது மையம்? என்னைக்காவது விசுவாசிகள் வந்து பாஸ்டரை பார்த்து, பாஸ்டர் நான் ஆண்டவர் போல் மாறணும், என்கிட்ட கோபம் இருக்குது, சிடு கடுகடு இப்படிலாம் நான் இருக்கிறேன், என் குணம் மாறணும் அப்படின்னு யாரோ வந்து ஜோம் பண்ண கேட்டிருப்பாங்களா? என்ன தான் கேட்பாங்க? பையனுக்காக ப்ரே பண்ணுங்க பாஸ்டர், நல்ல பொண்ணு கிடைக்கணும். மகளுக்காக ப்ரே பண்ணுங்க பாஸ்டர், நல்ல டெலிவரி நடக்கணும், நல்லா விசா கிடைக்கணும் பாஸ்டர். இதானே வருது. நம்முடைய ஜெபங்களில் ஏன் வருகிறோம்? தேவனிடம், இயேசுவிடம் ஏன் வருகிறோம்? நம் ஜெபங்களில் தேவன் மையமா, தேவைகள் தான் மையமா? எப்படி வருகிறோம்? ஜெபத்தில் அடிமைகளாக வருகிறோமா, நண்பர்களாக வருகிறோமா?
அடிமை தான் என்ன கேட்டுட்டு இருப்பான், என்ன கேட்பான்? எஜமானை பார்த்து. எஜமான் கிட்ட கூட போக முடியாது அடிமைகள், அப்படி தானே? எஜமான் பக்கத்தில் கூட போக முடியாது. எஜமான் பார்த்து என்ன என்ன வேணும் அப்படின்னா தான் அவன் வாயை திறக்கணும், சரிதானே? எஜமான் பக்கத்தில் கூட போக முடியாது, தூரத்தில் தான் இருக்கணும் அடிமை. அன்பானவர்களே, ஒரு அடிமை யோசிங்க, ஒரு அடிமை ராஜாவுடைய படுக்கை அறை வரையும் போக முடியுமா? அடிமை போக முடியுமா? முடியாது. ஆனால் யார் போவா? அந்த ராஜாவின் நண்பர்கள் விடிய காலம் கூட ராஜாவுடைய அந்தப்புறம் வரைக்கும் கூட போவாங்களாம். விளங்குது அவங்களுக்கு? பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர்கிட்ட நம்ம அடிமைகளாக வருகிறோமா, நண்பர்களாக வருகிறோமா? அடிமைகள் என்றால் அடிமைகள் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நண்பர்கள் என்ன செய்வாங்க? அது அடிமைகள் தூரத்தில் தான் இருப்பாங்க, ஆனால் நண்பர்கள் என்ன செய்வாங்க? கிட்ட வந்துடுவாங்க, ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. வீட்டில், நம்ம வீட்டில் கூட பாருங்களேன், நம்ம பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட கூட நிறைய விஷயம் சொல்லாது. எல்லாம் யாருக்கு தெரியும்? எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் தெரியும், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் தெரியும். நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் பரவாயில்ல, நல்ல நண்பர்களாக நல்ல தோழிகளாக இருந்தால் பரவாயில்ல, சந்தோஷம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் இயேசுவிடம் எப்படி வருகிறோம்? அடிமைகளாக வருகிறோமா, நண்பர்களாக வருகிறோமா? அடிமைகள்னா ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு கேப், இடைவெளி இருக்கத்தான் செய்யும். ஆனால் சிநேகிதர்கள் என்றால் என்ன இருக்கும்? நெருக்கம் இருக்குங்க. இந்த நண்பர்கள் பாருங்கள், பேசிக்கிட்டே இருப்பாங்க, என்ன தான் பேசுகிறான்னு தெரியாது, சில நேரம் அர்த்தமெல்லாம் பேசிகிட்டு இருப்போம். ஆனால் நாம் தேவனுடைய நண்பர்கள் என்றால் என்ன செய்யலாம் தெரியுமா? மனம் திறந்து எல்லாம் ஆண்டவர்கிட்ட நாம் சொல்லலாம். எலன் ஒயிட் இருக்கிறாங்க, ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட் புத்தகத்தில் சொல்கிறாங்க, ப்ரேயர் இஸ் த ஓப்பனிங் ஆஃப் த ஹார்ட் டு காட் ஆஸ் டு அ ஃப்ரெண்ட். ஜெபம் என்பது என்னவா? ஒரு நண்பன் தன் மனம் திறந்து இன்னொரு நண்பனிடத்தில் பேசுவது போன்ற அனுபவம் தான் என்னது? ஜெபம். அப்படி இருக்கிறதா? ஆண்டவர்கிட்ட மனசு திறந்து, ஆண்டவரே என்கிட்ட இந்த பிரச்சனை இருக்குது, என்கிட்ட சுயநலம் இருக்குது, ஆண்டவரே பிடிவாதம் என்கிட்ட இருக்குது, கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, சந்தேக புத்தி இருக்குது, அடுத்தவங்களை பற்றி குறை பேசுகிற ஒரு கெட்ட குணம் என்கிட்ட இருக்குது, அடுத்தவங்களை மதிக்காத ஒரு குணம் இருக்குது, இப்படி நிறைய பிரச்சனை மட்டும் இருக்கல, இச்சை இருக்குது, பலவித துர் ஆசைகள் என்கிட்ட இருக்குது, கெட்ட புத்தி இருக்குது. இதெல்லாம் என்னை விட்டு நீங்கணும் ஆண்டவரே. கேட்டிருக்கமா? இல்லையே. ஏத்தான் கேட்டுட்ருக்குறோம்? இந்த உலகத்துக்குரிய காரியங்களே தான் கேட்டுட்ருக்குறோம். பிரியமானவர்களே, தலைப்பு என்ன? நம்ம ஜெபங்களில் கருத்தானவைகள் மீது கவனம் வைத்தல். எலியா எப்படி ஜெபம் பண்ணாரா? பைபிள் என்ன சொல்லுது? யாக்கோபு 5:17 வாசிக்கணும். எலியா என்ற அந்த மனுஷன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் எப்படி ஜெபம் பண்ணாராம்? கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எங்களுக்கு கருத்தாய் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, எங்களுக்கு தெரியலை, எங்களுக்கு தெரியல ஆண்டவரே, எப்படி கருத்தாய் ஜெபிக்கணும் எங்களுக்கு தெரியலை. என்னென்னத்தையோ நாங்கள் கேட்டுட்ருக்குறோம். கர்த்தரை கேட்கணும், கர்த்தருடைய குணத்தை கேட்கணும், கிறிஸ்து என் வாழ்க்கையில் வெளிப்படணும்னு கேட்கணும், அவர் எல்லாம் கொடுக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், அவரையே கேட்கணும். அவர் கொடுக்கறது தான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். ஏதாவது போடுவாரா, எனக்கு ஏதாவது தூக்கி போடுவாரான்னு தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். பிரியமானவர்களே, our focus has to shift to God and not to the things He gives. நம்முடைய பார்வை மாறணும். அவர் கொடுக்கிற பொருட்கள் மீது அல்ல, கொடுக்கிறவர் மீதே நம்முடைய கவனம் மாற வேண்டும். ஆண்டவர் ஒப்பு கொடுப்போம். ஒரு பாட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ, யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ, பாழாகும் லோகம் வேண்டாமையா, வீணான வாழ்க்கை வெறுத்தேனையா, பாழாகும் லோகம்
வேண்டாமையா, வீணான வாழ்க்கை வெறுத்தேனையா. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. யார் வேண்டும்? நீர் வேண்டும். எது வேண்டும்? உம்முடைய அன்பு வேண்டும். அதான் அந்த பாட்டு. நம்ம என்ன கேட்டுட்டு இருக்கிறோம்? ஆண்டவரே நீர் வேண்டாம், நீர் கொடுக்குறதெல்லாம் வேணும். உம்முடைய அன்பு வேண்டாம், எனக்கு அள்ளி அள்ளி என்ன போடுவீரோ அதுதான் எனக்கு வேணும். ஆண்டவரே அடிமைகளாகவே நாங்கள் இருக்கிறோம், எங்களை உம்முடைய நண்பர்களாக மாற்றும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளிலே உம்முடைய சத்திய வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். நாங்கள் அடிமைகள் அல்ல, ராஜாதி ராஜாவின் சிநேகிதர்கள் என்று உணர்ந்து ஆண்டவரே எங்கள் ஜெப வாழ்க்கை உமக்கு பிரியமானதாக மாறுவதற்கு ஆண்டவர் உண்மையே தேடுகிறவர்களாக, உண்மையே வாஞ்சிக்கிறவர்களாக எங்களை மாற்றும். ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே எங்கள் ஜெப வாழ்க்கையில் கருத்தை ஜெபிக்க எங்களுக்கு தெரியல. ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, எங்களோடு தொடர்ந்து பேசும். எங்கள் விசுவாச வாழ்க்கைக்கு வேண்டிய இந்த நல்ல பாடங்களுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஜெப நேரத்தில் பிரவேசிக்க போகிறோம். ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு இடைப்படும். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.